அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை நான் போட்டு விளக்குறேன். இந்த ஜாதகம் தாங்க. இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசிக்கான விஷயம் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 இந்த அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதாவது கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, 6, 8, 12 எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அதே போல் ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் பார்க்கணும். சூரியன், சந்திரன் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அதே போல் குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு, அப்புறம் பேசிக்காக இருக்கிற இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பலன் சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்காங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமும் அப்படியே பார்த்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் முக்கியமாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொபைல்லையோ இல்லை சிஸ்டத்துலேயோ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் போய் அந்த ஜாதகம் வருது இல்லைங்களா, அதை பார்த்து பலன் சொல்லாதீங்க. இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அதை பார்த்து பலன் சொல்லாதீங்க. நீங்கள் அதை பார்த்து ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஜாதகத்தையே ராசி கட்டத்தை போடுங்க. நவாம்சத்தை இன்னொரு கட்டம் போடாமல் நவாம்சம் இந்த இது ஓரத்துலேயே போட்டுங்க. ஓரத்துலேயே போட்டுக்கிட்டிங்கனாக்கா பலன் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் எழுதி இப்போ லக்னம் போட்டிங்க, லா போட்டிங்க, லக்னம் போட்டாச்சு அப்படின்னாக்கா ஒவ்வொரு கிரகம் நம்ம எழுத பார்த்தீங்கன்னாக்கா எழுதவே நம்மளுக்கு பலன் ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு ஐடியா வந்துடும். அடுத்தது ராசி கட்டத்தில் எல்லா கிரகத்தையும் எழுதிட்டு நடப்பு தசாபக்தி இது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனான் அப்படி எழுதிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நான் சொல்லுவேன் பாருங்க, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதையும் எழுதுங்க. அதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் குரு பார்வை, சனி பார்வை, செவ்வாய் பார்வை இதெல்லாம் தனியாக எழுதிட்டு, அப்புறம் பொது பார்வைன்றது நம்ம எழுத வேண்டியதில்லை. இந்த சிறப்பு பார்வை மட்டும் எங்கெங்கே பார்க்குறாங்க என்ன ஏதுன்றதை எழுதிட்டு, அது எந்த கிரகத்தை பார்க்குறாங்க, அது சப்போஸ் அந்த கிரகம் இல்லைனாக்கா அது எந்த ஸ்தானத்தை பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு குறிப்பு அங்கங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த இதை எல்லாம் எழுதிக்கிட்டு அப்புறம் பலன் நடப்பு தசாபக்தி போட்டுங்க. அப்புறம் பலன் போட்டுட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் என்னென்னலாம் எழுதுறீங்களோ எழுதுறப்பே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்கள் மறுபடியும் பலன் சொல்கிறப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. என்னென்ன எழுதுறீங்களோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ராசி கட்டத்தை மட்டும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசி கட்டத்தை பார்க்குறப்பே உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணால் போதும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன கிழமை பிறந்திருக்கீங்க, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிச்சிடணும். பலன் சொல்கிறது எப்படி? இந்த லக்னம், அப்போ லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இதில் முக்கியமாக எந்தெந்த வீட்டில் கிரகம் இருக்குதோ அந்த வீட்டோட இது கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அப்புறம் அதுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கணிச்சு சொல்லுங்கள். எல்லாம் அவங்களோட நாலேஜ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆராய்ச்சி இருக்குது. ஒருத்தர் சொல்கிற மாதிரியே நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதுக்கு தகுந்த மொத்தத்தில் பலன் கரெக்டாக இருக்கணும்.
மொத்தத்தில் பலன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பலனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறது. நீங்கள் வந்து சாரம் பார்த்தாலும் சரி, சாரம் படி நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை கிரகத்து மூலயமா சொன்னாலும் சரி, இல்லை மொத்தத்தில் வந்து ஸ்தானம் கிரகம் இது ரெண்டுத்தையும் வச்சு பலன் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்மளுக்கு எந்த விதத்தில் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இதில் வந்து நீங்கள் பலன் சொன்னாலும், எந்த ஸ்டைலில் நம்ம வந்து கணித்தாலும் நம்ம வந்து பலன் வந்து கரெக்டாக இருக்கணும். அது எத்தனை முறையில் பார்த்தாலும் சரி. சில பேர் பார்த்திங்கன்னா கைரகம் படி பார்ப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய டைப் இருக்குது. இதில் எப்படினாலும் பார்க்கலாம். ஆக மொத்தம் எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த ஸ்டைல்லையே நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம அதிலேயே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் அதில் வந்து நம்ம பலன் சொல்கிறப்ப எந்த விதத்துலையும் வந்து மாறாது, கரெக்டாகவே வரும். ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகரோட கேள்வி என்னது, அரசு வேலை கிடைக்குமா? அப்போ அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னாவே உங்களுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லக்னம், மேஷ லக்னம், லக்ன புள்ளி வந்து பார்த்திங்கன்னா 22 டிகிரியில் இருக்குது. ரெண்டாவது வீட்டில் ரிஷப வீட்டில் சனி வந்து 29 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு வந்து 8 டிகிரியில் இருக்கிறாரு கூடவே. அதே மாதிரி கடக வீட்டில் குரு வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கார், 14 டிகிரியில் இருக்கிறாரு. குரு வந்து இங்கே உச்சமாக இருக்கார், உச்சமாகி வக்கரமாக இருக்கார். அதையும் மனசில் வச்சுக்கங்க. அதே மாதிரி விருச்சக வீட்டில் கேது 8 டிகிரியில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 22 டிகிரியில் யார் வீட்டில் இருக்கிறா? தனுசு வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்தது சந்திரன் சுக்கிரன், கும்ப வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இவங்க 2 பேரும் பார்த்திங்கனாக்கா கும்ப வீட்டில் இருக்காங்க. அதில் சந்திரன் வந்து 15 டிகிரியில் இருக்கிறாங்க, வர்க்கோத்தமமாக இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் வந்து நவாம்சத்துலேயும் பார்த்திங்கனாக்கா இங்கே தான் இருக்கிறாங்க. நவாம்சத்துலேயும் ராசி கட்டத்துலேயும் சந்திரன் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சந்திரன் வர்க்கோத்தமமாக இருக்கிறாங்க. அந்த சந்திரன் என்ன சந்திரன் அதையும் தெரிஞ்சுங்க. இது என்ன சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரனா ஒளி இல்லாத சந்திரனா அப்படின்னு பார்த்தா இங்கே இருள் சந்திரன். சூரியன் இங்கே இருக்கிறாரு, இங்கே சந்திரன் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன், அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன். அப்போ இருள் சந்திரன், ஒளி இல்லை. சரி, அடுத்தது மீன வீட்டில் சூரியன், ஒரே நிமிஷம், சூரியன் எத்தனை டிகிரின்னு போடுறாங்க? சூரியன் 15 டிகிரி. சூரியன் வந்து 15 டிகிரி, சூரியன் வந்து 15 டிகிரியில் இருக்கிறாங்க. புதன் வந்து 23 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ புதன் வந்து இங்கே நீச்சம். சூரியன் வந்து 15 டிகிரியில் மீன வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. இங்கே புதன் வந்து நீச்சமாக இருக்கிறாரு. சரி, இந்த சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கணும்? லக்னம் பார்க்கணும். அப்போ லக்னத்தில் ஏதாவது சுபகிரகங்கள் இருக்கிறாங்களா, பாபகிரகங்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 2 கிரகமும் இல்லை. லக்னம் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து லக்னத்தை வந்து யாராவது பார்க்குறாங்களா, சுபகிரகங்கள் பார்க்குறாங்களா, இல்லை பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சுபகிரகமும் பார்க்கல, பாபகிரகமும் பார்க்கல. பாருங்கள், சுபகிரகம் யார்? குரு இங்கே பார்க்குறாரு, குரு பார்வை லக்னத்துக்கு இல்லை. அடுத்தது சுக்கிரன் பார்வை லக்னத்துக்கு இல்லை, குரு சுக்கிரன் பார்வை இல்லை. அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் கிடையாது, இங்கே தேய்பிறை சந்திரன் தான், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஆக மொத்தம் லக்னத்துக்கு கூட பாபகிரகங்களோ இல்லை சுபகிரகங்களோ பார்வை இல்லை, இணைவும் இல்லை. சரி, ரைட். அப்போ லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இயல்பாக இருக்குது. சரி, அப்போ லக்னாதிபதி, அந்த வீட்டோட அதிபதி லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே செவ்வாய் லக்னாதிபதி அவர் 22 டிகிரியில் தனுசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி யார்? குரு. அவர் என்ன இருக்கிறாரு? அவர் உச்சமாயி வக்கரமாக இருக்காரு. இதில் வக்கரம்ன்றது நீங்கள் எந்த அளவுக்கு வக்கரமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ சூரியன் இங்கே இருக்கிறாரு, 15 டிகிரியில் இருக்கிறாரு.
குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 14 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ தான் வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இப்போ 5ல் வந்து வக்ரம் அப்போ தான் ஆரம்பம். வக்ரம் வந்து 5ஆம் வீட்டில் ஆரம்பமாகுது. 6 7 8. இந்த 6 7 8ல் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் கன்ஃபார்மாக இருக்குது. 9ஆம் வீட்டில் வக்ரம் நிவர்த்தி ஆகுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வக்ரம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 6 7 8 கன்ஃபார்மாக வக்ரம் இருக்குது. அதில் 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டில் வக்ரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில் அங்கே இருக்கிறாரு. சூரியனுக்கு 5ஆம் வீட்டில் அங்கே இருக்கிறாரு, கடக வீட்டில். அங்கே வக்ரம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து இதை வந்து அதிவக்ரம் அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. வக்ரம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆக மொத்தம் இந்த இடத்துல வந்து வக்ரம் வந்து பெரிய அளவில் வேலை செய்யாது. ஆக மொத்தம் இங்கே வந்து இதையும் மனசில் வச்சுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பலன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியம். நான் அந்த டிகிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துல நான் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பலனுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றும். அப்போ அதெல்லாம் மனசில் தேக்கிக்கிட்டு இங்கே நம்ம ஒவ்வொன்றும் சொல்லே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பலன் அப்படியே டக்குன்னு நம்ம இங்கே ஃப்ளாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இதாகணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து இங்கே உட்காந்துருக்காரு, வக்ரமாயிருக்காரு. அடுத்தது கேது, இந்த வீட்டு அதிபதி, லக்னாதிபதி செவ்வாய் வந்து குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த வீட்டு அதிபதி என்ன ஆகிட்டாரு? குரு வந்து உச்சமாயிருக்கிறாரு, வக்ரமாகி உச்சமாயிருக்கிறாரு. ரைட்டு, ஓகே. அடுத்து நம்ம யாரை பார்க்கணும்? 5 9க்கு உடையவங்க எப்படி? இப்போ 1க்கு உடையவரை நம்ம பார்த்துட்டோம். 1க்கு உடையவரை நம்ம பார்த்துட்டோம். அப்போ 1க்கு உடையவர் வந்து வேற யாராவது சுபகரங்கள் பாபகரங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ பாருங்க, சனி பார்வை வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது? 7 இங்கே தான் இருக்குது. 8 9 10 இங்கே இருக்குது. சனி பார்வை இங்கே இருக்குது. ரைட். நம்மளுக்கு வந்து செவ்வாய் வந்து யாராவது பார்க்குறாங்களா? குருவும் பார்க்கல, மற்ற கிரகங்கள் யாருமே பார்க்கல. அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இயல்பாக இருக்கிறாரு. யார்? செவ்வாய் வந்து இயல்பாக இருக்கிறாரு, நல்ல வீட்டில். குரு உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு. சரி, குருன்றான். செவ்வாய் வந்து உச்சனோட வீட்டில் இருக்கிறார், லக்னாதிபதி உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 5 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்போ 5க்கு உடையவங்க யார்? சூரியன். அந்த சூரியன் எங்கே போய் உட்காந்துருக்காரு? அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் 5ஆம் வீடு இல்லைங்களா? 5ஆம் வீட்டில் என்னது? அதிர்ஷ்டம், குழந்தைகள், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. குலதெய்வ இது வழிபாடு, தெய்வ வழிபாடு, ஆன்மீகம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய சொல்லலாம். அங்கே மெயினானது பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே. அப்போ இந்த வீட்டோட அதிபதி அவர் எங்கே உட்காருங்க? 12ல் போய் மறையிறாரு. 12ல் போய் மறையிறாரு. யாரோட வீடு அது? குருவோட வீடு, உச்சனோட வீடு. அப்போ உச்சமாகி குரு வந்து இங்கே பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? சூரியனை பார்க்குறாரு. பாருங்க, 14 டிகிரி, இங்கே வந்து 15 டிகிரி சூரியன் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து பார்க்குறாரு குரு. ரெண்டாவது, புதன் வந்து இந்த வீட்டில் நீச்சமாயிருக்கிறாரு. அங்கேயும் அவரோட பார்வை இருக்குது. அப்போ மீனத்துக்கு அங்கே பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா புதன் வந்து நீச்சமாயிருக்கிறாரு. ஆனால் நீச்சமாயிருந்தாலும் உண்மையாக நீச்சமா அப்படின்னு சொல்லி பலன் எடுக்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். பலன் எடுக்கிறப்ப உண்மையாக நீச்சமா அப்படின்னு பார்த்தா 15 டிகிரிக்குள்ளே புதன் இருந்துச்சுனாக்கா அங்கே நீச்சம். 15 டிகிரிக்கு மேலே போச்சுனாக்கா அங்கே நீச்சம் விலகி மேலே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதை வந்து நீச்சம் நம்ம சொன்னாலும் முழுசாக நீச்சம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆக மொத்தம் இங்கே புதனுக்கு வலு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரி, ரைட்டு. இங்கே வீக் ஆகலை, புதன் வந்து வீக் ஆகலை, இது நீச்சமாகி அடுத்ததுலேருந்து நீச்சத்தொட்டு வெளியே போகிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே. அப்போ 5க்கு உடையவர் பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே உட்காந்துருக்காரு, கூட வந்து புதனும் உட்காந்துருக்கிறாரு. புதன்றது யார்? அவருடைய ஃப்ரெண்டு. சரி, ரைட்டு. அடுத்தது 9க்கு உடையவங்க. 9க்கு உடையவர் யார்? பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியாதிபதி யார்? குரு. அவர் என்ன ஆகிட்டாரு? உச்சமாயிருக்கிறாரு. இது வந்து ஆக்சுவலாக வக்ரம்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல மிஞ்சி போனால் வக்ரம்ன்றத சும்மா ஒரு 5% 10% தான் இங்கே வேலை செய்யும். மிச்சம் 90% பார்த்திங்கன்னா அங்கே உச்சவனோட வேலை
கரெக்டாக நடக்கும். அப்போ உங்களுக்கு பாக்கியாதிபதி உச்சமாயிருக்கிறாரு. அப்போ 5, 9க்கு உடையவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ செவ்வாய் லக்னாதிபதி நல்ல விதமாக இருக்கிறாரு, குருவோட வீட்டில் இருக்கிறாரு, உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தது 5க்கு உடையவங்க சூரியன் வந்து குரு பார்வையில் குரு உச்சமாகி பார்க்குறாரு. அவர் பார்வையில், குருவோட பார்வையில் சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. அடுத்தது 4க்கு உடையவர். 4க்கு உடையவர் என்ன ஆயிட்டாரு? 4க்கு உடையவர் யாரு? கடகத்தோட அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில், கும்ப வீட்டில் சந்திரன் வந்து வர்க்கோத்தமம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 15 டிகிரியில் வந்து இருக்கிறாரு அப்படின்னா அப்போ ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி இருக்குது. அப்போ 15 டிகிரினாக்கா மிடில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி அதே வீட்டில் சுக்கிரன் 8 டிகிரியில் இருக்கிறாரு, 11ஆம் வீட்டில், கும்ப வீட்டில். சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இங்கே உட்காந்துருக்காரு, வர்க்கோத்தமம் இருக்கிறாரு. அடுத்தது 7க்கு உடையவர் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவரும் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேந்திராதிபதி 4க்கு உடையவர் சந்திரன், அடுத்தது 7க்கு உடைய சுக்கிரன். இவங்க 2 பேரும் ஒன்றாவே உட்காந்துருக்குறாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது 10ஆம் வீடு யார்? 10ஆம் வீட்டு அதிபதி 9, 10 சனி. அந்த சனி 10ஆம் வீட்டு அதிபதி பெரும் கேந்திரம். இந்த பெரும் கேந்திரத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துருக்காரு? சனி ரிஷப வீட்டில். அப்போ ரிஷப வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு, 29 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டில் ராகு வந்து 8 டிகிரியில். அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 21 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து சுக்கிரனோட வீட்டில் சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லலாம்? இப்போ நம்ம என்னென்ன சொன்னோம்? லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, திரிகோணம் எப்படி இருக்குது, கேந்திரம் எப்படி இருக்குது, அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, இதை நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் வேறு உச்சம் ஸ்தான பலம் பார்த்தாச்சு, உச்சம் நீச்சம் இது பார்த்தாச்சு. சரி, அடுத்தது வேறு என்ன நம்ம சொல்லலாம்? திரிக் பலம் சொல்லலாங்களா? ஓகே, திரிக் பலம். அப்போ திரிக் பலத்தில் ஃபஸ்ட்டு வந்து சனியை நம்ம சொல்லிடுவோம். அப்போ சனி 1, 2, 3. அப்போ 29 டிகிரினாக்கா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த வீட்டிலே இருக்கிறாருன்னு வச்சுக்காதீங்க. கரெக்டாக அந்த கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பலன் எடுக்கணும். பட் இருந்தாலும் இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே எடுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த டிகிரியை இப்போ நம்ம போடுறது. அப்போ 29 டிகிரினாக்கா உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு, இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை சுபத்துவமான பார்வை. ஏன்? சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு எங்கே இருந்தாலும் இங்கே இந்த வீடும் சனியோட ஃப்ரெண்டு வீடு தான். சனி பகவானோட ஃப்ரெண்டு வீடு, புதனோட வீடு, இந்த வீடு சுக்கிரனோட வீடு. அப்போ இந்த வீட்டில் தான் 29 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னே வச்சுக்கிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட பார்வை சுபத்துவமான பார்வை, செவ்வாயோட பார்வையும் சுபத்துவமான பார்வை. ஏன்? குரு வீட்டில் இருக்காரு செவ்வாய், உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையும் சுபத்துவமான பார்வை, சனியோட பார்வையும் சுபத்துவமான பார்வை. அப்போ சனி பார்வையும் கெடுக்காது, செவ்வாய் பார்வையும் கெடுக்காது. அப்போ சனி பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. 4, 5, 6, 7 கரெக்டாக வந்து இங்கே 8ஆம் வீட்டை கேதுவை பார்க்குறாரு. அடுத்தது 9, 10 மகர வீட்டை இங்கே பார்க்குறாரு. சரி, ரைட், ஓகே. ஆனால் பார்வை வந்து சுபத்துவமான பார்வை, அதை மனசில் வச்சுங்க. அதேமாதிரி அடுத்தது செவ்வாய் பார்வையை பார்த்துக்குவோம். செவ்வாய் பாருங்க 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா சுபத்துவமான பார்வையாக இங்கே பார்க்குறாரு. எங்கே? மீனத்தை பார்க்குறாரு. அப்போ மீனத்தை பார்க்குற மீனத்தில் யார் இருக்கா? சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. சரி, அடுத்தது 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? மிதுனத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா குருவை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக லக்னாதிபதி வந்து குருவை பார்க்குறாரு. சரி, ரைட். இது செவ்வாயோட இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை 5ஆம் பார்வை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கேதுவை பார்க்குறாரு. விருச்சகத்தில் இருக்கிற கேதுவை பார்க்குறாரு. பொதுவாக வந்து ராகு எங்கே இருந்தால் நல்லது, கேது எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்கு இல்லைங்களா? பொதுவான விதி. அப்போ ராகு எங்கெங்கே இருந்தால் நல்லது அப்படின்னா உங்களுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் வந்து ராகு இருந்தால் நல்லது அப்படின்னா இப்போ ராகு எங்கே இருக்கிறாரு? ரிஷபத்தில் இருக்கிறாரு.
அதே மாதிரி கேது எங்கே இருந்தால் நல்லது? கன்னி, விருச்சிகம், கும்பம் இதில் வந்து கேது இருந்தால் பொதுவாக நல்லது. பொதுவாக தான் சொல்கிறது. ஏன்னா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாரு. இது வந்து விருச்சிகத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு எங்கே உட்காந்துருந்தாலும் மற்ற கிரகங்கள், மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும். பொதுவாக சொல்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும். அப்போ பொதுவாக வந்து ராகு எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம பொதுவான சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் வந்து இது ராகு இருந்தால் நல்லது. கேது வந்து கன்னி, விருச்சிகம், கும்பம் இதில் வந்தால் நல்லது. அப்போ வந்து கேது வந்து இங்கே இருக்கிறாரு, ராகு வந்து இங்கே இருக்கிறாரு. ஓகே, இது சொல்லியாச்சு. அடுத்தது வேறு என்ன சொல்லலாம் உங்களுக்கு? குருவோட பார்வை வந்து கேதுவை பார்க்குறாரு. அப்போ கேது வந்து ஏற்கனவே வக்ர கிரகம். அப்போ குரு வந்து வக்ரமாகி இவரை பார்க்குறாரு. அப்போ வக்ரம் அப்படின்னாவே உங்களுக்கு மைனஸ்ன்னு வச்சுங்க. வக்ரம் அப்படின்னாவே மைனஸ், வக்ரம்னாவே மைனஸ். கேது வந்து ஏற்கனவே வந்து வக்ரம் பார்த்து தான் அவர் போகிறாங்க. அப்போ அவரும் மைனஸ்ன்னு வச்சுங்க. அதே மாதிரி அந்த மறைவு ஸ்தானங்கள் இருக்கு இல்லைங்களா, அதையும் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ்னே வச்சுங்க. அப்போ இந்த 12ஆம் வீடு மைனஸ், 12ஆம் வீடு மைனஸ். அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அப்போ குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேதுவை பார்க்குறப்ப அங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ பலன் வந்து நல்ல விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி குரு வந்து பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை இங்கே மகரத்தை பார்க்குறாரு. இங்கே கிரகம் இல்லை, சனியோட வீடு. அந்த சனி எங்கே இருக்கிறாரு? 29 டிகிரியில் வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எங்கே பார்க்குறாரு? 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இங்கே மைனஸ். அப்போ மைனஸாக இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற மைனஸ் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பலன் வந்து நல்ல விதமாக இருக்கும். இங்கே பலன் வந்து நல்ல விதமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை வந்து கேதுவை வந்து பார்க்குறப்ப அங்கேயும் பலன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தை பார்க்குறப்பையும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தை பாருங்கள், மகரத்தை வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ சனி பார்வாங்கிறது கெடுக்கும். ஏற்கனவே சனி வந்து சுபத்துவமான பார்வை தான். அப்போ வந்து இங்கே கெடுக்குமா அப்படின்னு பார்த்தா குரு பார்வாங்க இருக்கிறனால அங்கே கெடு பார்வை கிடையாது. சனி பார்வை உண்மையாகவே வந்து இங்கே வந்து பாவத்துவமாக இருக்குது அப்படின்னாலும் குரு பார்வையும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே குருக்கு தான் வந்து பலம் அதிகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே நியூட்ரலாக போகாது. அப்போ குருவோட பார்வை இங்கே இருக்குன்னாக்கா உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு வந்து பொதுவானது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே நல்லது. ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ குரு பார்வை சொல்லியாச்சு. சரி, இப்போ அவங்க கேட்ட கேள்வி வேறு என்ன சொல்லுங்க? லக்னம், லக்னாதிபதி, திரிகோணம் பார்த்தாச்சு, கேந்திரம் பார்த்தாச்சு, ஸ்தான பலம் பார்த்தாச்சு, திருக் பலம் பார்த்தாச்சு. அப்புறம் அந்த பொதுவான பார்வை இருக்குங்களா, பொதுவான பார்வைன்றது எது? இப்போ நம்ம குரு, சனி, செவ்வாய் இவங்க 3 பேரும் வந்து சிறப்பு பார்வையும் இருக்குது, பொது பார்வையும் இருக்குது. இப்போ பொது பார்வைன்றது யார் இருக்குது? சூரியன், புதன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன், சந்திரன் இவங்களுக்குலாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருள் சந்திரன் என்ன ஆகிட்டாரு அதையும் சொல்லிடுறாங்க. இருள் சந்திரன் என்ன ஆகிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ஒளி கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே வர்க்கோத்தமாக வேற ஆயிருக்கிறாரு. அப்படி இருக்க சுக்கிரன் கூட இருக்கிறனால டிகிரி வைஸும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விலகி இல்லை. அப்போ ஒளி இருக்குது. அப்போ சந்திரன் வந்து இந்த இடத்துல வந்து முழுக்க இருள் தன்மையாக இல்லை, ஒளி இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பொது பார்வையாக சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இங்கே பார்க்குறாங்க. அடுத்தது புதன் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, கூட வந்து சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ புதனும் சூரியனும் அது ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்டோட வீட்டையே பார்க்குறாங்க, கன்னி வீட்டை. சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருக் பலத்தில் வந்துடுது. இது பொது பார்வையை பார்க்குறாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது திருக் பலம் வந்தாச்சு. அடுத்தது திக்பலம் எதாவது இருக்குதா பாருங்கள். திக்பலம் செவ்வாய் திக்பலமாக இல்லை, சனி திக்பலமாக இல்லை. ஓகே, அடுத்தது குருவும் இல்லை, புதனும் இல்லை, சந்திரனும் இங்கே வந்தாச்சு, சுக்கிரனும் இங்கே வந்தாச்சு. அப்போ வந்து திக்பலன்றது அங்கே இல்லை. சரி, ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேட்ட கேள்வி அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? அரசு வேலை அப்படின்னாவே சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கணும் அப்படின்னாக்கா சுபத்துவமாக இருக்கணும். அப்போ சிம்மம் சிம்மாதிபதி அப்படின்னா உங்களுக்கு யார்? சிம்மம்னா யார்? சிம்ம ராசி. இந்த சிம்மத்தை வந்து சுபகிரகங்கள் பார்க்கணும். அப்போ சிம்மத்தை வந்து இப்போ இதுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. பிறப்பு, இந்த ஜாதகர் வந்து பிறப்பு வந்து ராகு தசையில் பிறந்திருக்கிறாங்க. ஒரு 5-6 வருஷம் இருக்கிறப்ப இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க. நடப்பு தசாபுக்தி குரு தசை ராகு புக்தி. சரி, அடுத்தது இந்த இடத்துல சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சுபகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரனும் சுபத்துவமாகி 2 பேரும் இங்கே பார்க்குறாங்க, சிம்மத்தை பார்க்குறாங்க. அப்போ சிம்மாதிபதி இந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில், சூரியன் வந்து குருவோட வீட்டில் இங்கே உட்காந்துருக்காரு. புதன் சூரியன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே அது ஒரு யோகம் இருக்கு இல்லைங்களா? புத ஆதித்ய யோகம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இங்கே குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த யோகம் வந்து சூப்பராக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, வேலை செய்யும், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து சூரியனை பார்க்குறாரு, இவரும் மைனஸு இவரும் மைனஸு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இங்கே பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு யோகம் சொல்லலாம், சிவராஜ யோகம். ஏன்னா குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சிவராஜ யோகம், புதன் ஆதித்யா யோகம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யும். ரொம்ப புதன் ஆதித்ய யோகம்ன்றது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் நான் சொல்லலை, ஆனால் சிவராஜ யோகம் வேலை செய்யும். சரி, ஆக மொத்தம் ரொம்ப கம்மியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலை, ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலை. ஓரளவுக்கு புதன் ஆதித்ய யோகம் வந்து வேலை செய்யும். ஏன்னா சுபத்துவமாக இருக்கிறதுனால எந்த ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபத்துவம் விதிவிலக்கு. ரொம்ப மோசமான இடத்துல கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு, அந்த இடத்துல வந்து நல்ல விதமான, அதாவது குரு வந்து சுபகிரகங்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பார்க்கும் திறனில் இருக்கிறாங்களான்றதை பார்க்கணும். ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்க்குற திறனில் இருக்கிறாங்களா, நல்ல விதமாக இருக்கிறாங்களா. இப்போ இவங்களோட பார்வை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா இவர் நல்லா இருக்கிறாரா, குரு நல்லா இருக்கிறாரா, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு குரு வந்து இங்கே சனி வந்து 29 டிகிரின்னா இங்கே பார்க்குற மாதிரி கணக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குரு நல்ல விதமாக இருக்கிறாரு. வக்கரமும் வந்து பெரிய அளவில் இல்லை. நாங்கள் 5ஆம் வீடுன்றப்ப அப்போ தான் வக்கரம் ஆரம்பிக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு 5 இல்லைன்னா 10 மேக்ஸிமம் 15% தான் அங்கே பாதிப்பு. மிச்சம் 85% ஒரு உச்சமான கணக்கு தான். அப்போ உச்சமாகி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதமான பலன் இருக்கும். சரி, அப்போ சிம்மம் சிம்மாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? ஓகே, சிம்மம் சிம்மாதிபதி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சரி, அது வந்து கிடைக்கணும் அப்படின்னா மற்ற விஷயங்களும் அப்படியே லைட்டாக நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா லைட்டாக தான் பார்ப்போம். ரொம்ப நேற்று மாதிரி இப்போ நேற்று சும்மா லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப டைம் ஆகி போச்சு. சரி, அதனால் வந்து சும்மா சிம்பிளாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் சனி 29 டிகிரியில் இருக்கிறாரு, ராகு இங்கே இருக்கிறாரு. அப்போ எப்பயுமே வந்து 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இந்த இடத்துல இருள் கிரகம் சனியும் ராகு இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து போச்சா 2ஆம் வீடு போச்சா, தனம், குடும்ப, வாக்கு 3மே பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம பொதுவாக வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராகு வந்து இந்த வீட்டில் இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது சுக்கிரனோட வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அது ஒன்று முக்கியமாக சொல்லணும் இல்லைங்களா? பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள், சனி வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டில் ராகுவும் சனி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏதாவது பெருசாக பாதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெருசாக பாதிப்பு வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ராகு தசை முடிஞ்சு போச்சு சின்ன வயசுலேயே.
ராகு திசை முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு புக்தி தான். அப்போ ராகு புக்தியில் வந்து பெரிய அளவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தசாநாதனை மீறி புக்திநாதன் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தசாநாதன் தான் மெயின். அப்போ தசாவே முடிஞ்சு போச்சு அப்படின்றப்ப இங்கே ராகுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசையில் நல்ல விதமாக இருந்திருக்கிறாரு. ஏன் நல்ல விதமாக இருந்திருக்காரு? சிம்டம்ஸ் காட்டுது பாருங்க, நல்ல விதமாக இருந்திருக்கிறாங்க. அந்த 6 வருஷம் 7 வருஷம் இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படி நல்ல விதமாக இருந்திருக்கிறாங்க? சனி வந்து 29 டிகிரி, எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி ராகு வந்து 8 டிகிரியாக இருந்தாலும் அது ரிஷப ராகு வந்து பெரிய அளவில் பாதிப்பு வராது. அப்போ சிம்டம்ஸ் ஆரம்பத்திலே காட்டிருச்சு, எந்த கெடுபலனும் இல்லை. அடுத்தது குரு தசா வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நடப்பு தசா பற்றி குரு ராகு. அப்போ 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம், தனம், குடும்பம், வாக்கு, இங்கே எந்த பிரச்சனையும் வராது. ஏன் வராது? இப்போ குரு தசை நடந்துட்டு இருக்கு. அப்போ குரு தசை முடிய போகுது. இப்போ அடுத்தது சனி தசை வரப்போகுது. அப்போ சனி தசையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது பரிவர்த்தனை யோகத்தில் வந்துடுது. பரிவர்த்தனை யோகத்தில் வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கெடுக்காது. அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டில் குரு வந்து வக்கரமாயிருக்கிறாரு. வக்கரம் வந்து சும்மா லைட்டாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப குரு வந்து எந்த விதத்துலையும் அங்கே பெருசாக பாதிக்கலை. அங்கே வக்கரம் லைட்டாக ஆனது ரொம்ப பாதிப்பு இல்லை. அப்போ அங்கே உச்சமாக இருக்கிறாரு. எப்பயுமே வந்து குரு தனிச்சு உச்சமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே எப்பவுமே குரு தனிச்சு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு அங்கே கொஞ்சம் வேற கிரகங்களோட அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃப். அப்போ இங்கே வக்கரமானது ஒரு விதத்தில் அங்கே சேஃப். அப்போ அங்கே ஒரு வக்கரம் அப்படின்னாலே ஒரு கம்மியான இதில் அங்கே 5ஆம் இடனால ஒரு கம்மியான இதில் அங்கே பாவத்துவம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பாவத்துவம், அப்போ அந்த பாவத்துவத்துக்கு தான் வந்து 5, 10, 15% வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம். பேலன்ஸ் இருக்க 85% பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கிறாரு குரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கரமான குரு வந்து 12ஆம் வீட்டை மறைவு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேதுவை பார்க்குறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீடு இதோட ஆதிபத்தியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, உயர்கல்வி சம்பந்தப்பட்டது. அடுத்தது மொத்தத்தில் சுகஸ்தானம், வீடு, வாகனம், வண்டி, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் சொல்லலாம். நம்ம மெயினாக இப்போ இந்த ஜாதகர் சின்ன வயசு அப்படின்றனால நம்ம என்ன பார்க்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இப்போ படிப்பை பற்றி தான் நம்ம பேசணும். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம், மொத்தத்தில் சுகஸ்தானம். அப்போ அந்த இடத்துல படிப்பு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து படிப்புக்கு உண்டான கிரகம். அப்போ படிப்புக்கு உண்டான கிரகம் என்ன பண்ணுறாரு? யார்? படிப்புக்கு உண்டான கிரகம் புதன். அந்த புதன் வந்து என்ன ஆகிட்டாரு, இங்கே நீச்சமான கணக்கில் இங்கே நான் போட்டிருக்கிறேன், பட் நீச்சம்ன்றது கிடையாது. இங்கே நீச்சமாகவே இருந்தாலும் இங்கே பங்கம் ஆகிட்டார். குரு பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா பங்கம் ஆகிட்டார். 2 இந்த வீட்டு அதிபதி உச்சமாயிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பங்கம் ஆயாச்சு. அப்போ பங்கமான ஆகலைனாலும் இங்கே வந்து புதன் வந்து அங்கே நீச்சம்ன்ற கணக்கில் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 15 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே நீச்ச நிவர்த்தி அப்படின்ற மாதிரி அங்கே போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால அங்கே நல்லா வலுவாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக. அப்போ புதன் இருக்கிறப்ப இந்த ஜாதகர் நல்ல விதமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது கேது வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. எந்த வீட்டில் இருக்கிறாரு? 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிறப்ப கேது எப்போ சம்மந்தப்படுறாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து வெளி மாநிலம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 8, 12 சுபத்துவம். இப்போ 8ஆம் இடம் பாருங்கள், சுபத்துவம். 8ஆம் இடம் குரு பார்வையில் சுபத்துவம். 2வது இந்த வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா சுப கிரகத்தோட உச்சனோட வீட்டில் லக்னாதிபதி உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய். அப்போ இங்கே சுபத்துவம் வந்துடுது. அப்போ 8ஆம் வீடு சுபத்துவம். அடுத்தது 12ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா சுப கிரகத்தோட வீட்டில் இருக்கிறாரு. அது 12ஆம் வீடாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ 8, 12 சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு 9ஆம் வீடு
9ஆம் வீடு லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. 9ஆவே பாக்கியஸ்தானம். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. இங்கே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவே பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பாக இருப்பார். ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்கிறாரு, அப்பாவே சுறுசுறுப்பாக இருப்பார். அதே மாதிரி வந்து அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கும். எங்கே படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய மனுஷங்களோட ஆதரவு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாக்கியஸ்தானத்தில் லக்னாதிபதி உட்காந்துருக்கிறாரு, அது உச்சனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீடும் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி குரு உச்சமாக இருக்கிறாரு, உச்சனோட வீட்டில் லக்னாதிபதி எவ்வளோ சூப்பரான அமைப்பு பாருங்கள் உட்காந்துருக்காரு. அடுத்தது 11ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இவங்க 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. சந்திரன் சுக்கிரன் உட்காந்துருக்குறாங்க. அப்போ சுக்கிரன் வந்து அங்கே நண்பரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் வர சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பொதுவாக வந்து யாருக்குமே பகையெல்லாம் கிடையாது, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 12ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ 12ஆம் வீட்டு இங்கே 10ஆம் வீடு 9ஆம் வீடு சொல்லியாச்சு. 10ஆம் வீட்டு ஆதிபத்திய ஜீவனம் மற்றும் தொழில் ஸ்தானம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வீட்டு அதிபதி சனி, மனசில் வச்சுங்க சனி. அடுத்தது சந்திரன் மற்றும் சுக்கிரன் இவங்க 2 பேரும் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ மூத்த சகோதரன் அல்லது சகோதரி மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு லாபஸ்தானத்தில். அப்போ இந்த வீடு வந்து யாரெல்லாம் குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்த சகோதரன், அப்புறம் மொத்தத்தில் லாபஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அப்போ அந்த வீட்டில் சந்திரன் வர்க்கோத்தமம், சுக்கிரன் சுபகிரகம் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இது ஒரு அமைப்பு. அடுத்து 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 12ஆம் வீடு அப்படின்னாவே வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லாபம் இங்கே தான் வரும். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறனால அங்கே 12ஆம் வீட்டில் இருக்கிறப்ப வெளிநாடு இந்த மாதிரி போகிறப்ப அங்கே லாபம்லாம் நல்ல விதமாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் வீடு அப்படின்னாவே வெளிநாடு வெளி மாநிலம். அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக லாபம் வந்துடுது சுபத்துவமாக இருக்கிறனால. அப்போ உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்ல போனாக்க உங்களுக்கு 3ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. அடுத்தது 3, 6, 10, 11. அப்போ 10ஆம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை. 6ஆம் வீட்லேயும் எந்த கிரகமும் இல்லை. 6ஆம் வீட்லேயும் எந்த கிரகமும் இல்லை. அப்போ 11ஆம் வீட்டில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு உபஜயஸ்தானத்தில். சரி, இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு வேலைக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலை அப்படின்னாவே இப்போ தொழில் அப்படின்னாவே நம்ம 10ஆம் இடத்தை பார்ப்போம். அப்போ வேலை அப்படின்னாவே உங்களுக்கு எந்த பார்ப்போம், வேலைனாவே 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்தோட அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி அரசு வேலை கிடைக்குமா. அப்போ அரசு வேலை கிடைக்குமான்றது, அரசு வேலை அப்படின்னாவே சிம்மம் சிம்மாதிபதி, அரசு அப்படின்னாலே சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். அப்போ சிம்மமும் நல்லா இருக்குது, சிம்மாதிபதி நல்லா இருக்குது. அப்போ அரசு வேலைக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்போ வேலை வந்து உண்டான அதிபதி 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே தானே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. சரி, மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா மற்ற விஷயத்தை பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ மற்ற விஷயங்கள் இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாவே, இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் இல்லைங்களா. அப்போ 2ஆம் வீட்டோட அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, உங்களுக்கு சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தோட அதிபதி 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னாவே அங்கே லாபம் வரும், வேலைக்கு போனால் லாபம் வரும். அப்போ வேலைக்கு போனால் அப்படின்னாக்கா அதுக்கு 10ஆம் இடத்தையும் பார்த்துடணும். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 10ஆம் இடத்தை இங்கே குரு பார்க்குறாரு, சனியோட வீட்டை பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு.
அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து குரு பார்வை மகரத்தில் 10ஆம் வீட்டு ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே உட்காந்துருக்கிறாரு. அவரை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ வேலைக்கு உண்டான அதிபதி நல்ல விதமாக இருக்கிறாரு. அப்போ வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும். அப்போ சம்பாத்தியம் வருமா அப்படின்னு கேட்டாக்க இங்கே 10ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது, சனியோட வீடு. அந்த சனி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஜாதகர் சம்பாதிப்பார். அப்போ சம்பாதிப்பார் அப்படின்னாக்க லாபகரமாக சம்பாதிப்பாரா இல்லை சம்பாதிக்கிறது செலவாயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனும் சந்திரனும் நல்ல விதமாக இருக்கிறாங்க. சந்திரன் வர்க்கோத்தமாக இருக்கிறாரு. சுக்கிரன் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரெண்டு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அந்த சுக்கிரனும் சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ அரசு வேலைக்கு உண்டான அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. அப்போ அரசு அப்படின்னாலே உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ வெளி மாநிலம் 8-12 சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு சூரியன் வந்து 12ஆம் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறாரு. கூட 6க்கு புதனும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 5-6க்கு உண்டானவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ல் இருக்கிறார் அப்படின்னாக்கா அங்கே இந்த ஜாதகர் வெளியே போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு. ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவம். 8ஆம் இடம் வந்து கேது ராகு இந்த மாதிரி இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க, வெளியே போய் சம்பாதிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போ ராகு அப்படின்னாவே எப்பயுமே சம்பாத்தியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகர் அரசு வேலைன்னு பொதுவாக சொல்லியாச்சு. ஆனால் என்ன மாதிரி அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், சிம்மாதிபதி வலுத்தாக்க நல்ல விதமான ஒரு அமைப்பு. அது 12ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்றப்ப வெளி மாநிலம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் வேலைக்கு உண்டான அமைப்பு கிடைச்சிருச்சு. இது நல்ல விதமாக இருக்குது. அதே மாதிரி குரு பார்வை வந்து 10ஆம் இடம் ஜீவனம் தொழில். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனம் அந்த இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற லாபாதிபதி சனி பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பாருங்கள் எப்படி லிங்க் அது போகுங்க. 2, 6, 8, 10, 11. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12 சுபத்துவம். அப்போ டோட்டலாக எத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து சுபத்துவமாக இருக்குது. எல்லா கிரகமும் சுபத்துவம். ஒன்று கூட வந்து சுபத்துவமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்கள், லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கார். சனி பகவான் வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாங்க, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே குரு ராகுவும் சுக்கிரன் வீடு. குரு வந்து பார்த்திங்கனாக்கா அவர் இயற்கை சுபர், அவர் உச்சமாக இருக்கிறாரு. அவர் சந்திரனோட வீட்டில் இருக்கிறாரு. சந்திரன் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வர்க்கோத்தமமாக இருக்கிறாங்க, கூட சுக்கிரன் வேறு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே சுபத்துவமாக வந்துடுது. அடுத்தது கேது வந்து குரு பார்வையில் இருக்கிற அங்கே சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம். அடுத்து சுக்கிரன் சந்திரன் இவங்க 2 பேரும் சுபத்துவம். எப்படி சுபத்துவம்? சுக்கிரன் இயற்கை சுபர், அது மூலியமாக சுபத்துவம் பார்த்துங்க. அடுத்தது வந்து இந்த வீட்டு அதிபதி சந்திரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. பட் அந்த வீட்டில் இருக்கிறனால அந்த வீடும் சுபத்துவம், மொத்தத்தில் வந்து சுபத்துவம். அதே மாதிரி புதனும் சூரியனும் சுபத்துவம், குரு பார்வையில் சுபத்துவம். ஆக மொத்தம் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்குள்ள தான் டைரக்டான சுபத்துவம் இல்லை. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுபத்துவம் இருக்குது. ஏன் சுபத்துவம்? லக்னம் சுபத்துவம். லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் சாரத்தில் லக்னம் புள்ளி இருக்குது? சுக்கிரன் சாரத்தில் லக்ன புள்ளி இருக்குது. அப்போ அங்கேயும் சுபத்துவம் வந்துடுச்சு பாருங்கள். லக்னம் வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்குது. சுக்கிரன் சாரத்தில் இருக்குது. அப்போ சுக்கிரன் சாரத்தில் இருக்குது அப்படின்னாக்க சுக்கிரன் வந்து எந்த வீட்டுக்கு உரியவர்? 2-7. அப்போ பார்த்துங்க. அப்போ சுக்கிரன்றது இயற்கை சுபர். அந்த சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு, பரிவர்த்தனை யோகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு
இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போவார். சாதாரண வேலைக்கெல்லாம் போக மாட்டார். அரசாங்க உயர் பதவியை அடையக்கூடிய ஜாதகம் இது. அரசாங்கத்தில் உயர் பதவியை வகிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த ஜாதகம். அப்போ எப்போ கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு வேலை, எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குரு தசை ராகு புக்தி. அப்போ குரு தசைக்கு பலன் எப்படி எடுக்கணும்? குரு எத்தனைக்கு உடையவர் பாருங்கள். குரு முடிய போகுது, ராகு புக்தி லாஸ்ட்டு, அவ்வளோதான். அப்போ குரு தசை இந்த ஜாதகருக்கு எப்படி போயிருக்கும்? டோட்டலாகவே 16 வருஷம் இல்லைங்களா? 16 வருஷமாக எப்படி போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு குரு எந்த வீட்டுக்கு உடையவர்? 9, 12க்கு உடையவர். 9, 12. 9ன்றது பாக்கியாதிபதியும் அவர், 12ஆம் அதிபதியும் அவர். அப்போ 9ஆம் வீட்டின் பலனையும் 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். இதாங்க பலன். இப்போ 4ஆம் வீட்டுன்றது என்னது? படிப்பு, ஃபஸ்ட்டு படிப்பு. ஏன்னா இந்த ஜாதக அப்போ படிப்பு இங்கே புதன் நீச்சமாக இருக்கிறாருன்னே கணக்கில் வச்சுக்கோங்க. இங்கே பங்கமே ஆகலை அப்படின்னாலும் இந்த ஜாதகர் படிப்பார். எப்படி படிப்பார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு புதன் 15 டிகிரிக்கு மேலே போனாக்கா, இங்கே 23 டிகிரியில் புதன் இருக்கிறாரு. 15 டிகிரிக்கு மேலே போச்சுனாக்கா அங்கே நீச்சத்துலேருந்து விலகி வெளியே போகிறாங்க. அப்போ இந்த ஜாதகர் படிப்பார். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, புதன் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீடு, அப்போ வேலைக்கு உண்டான அமைப்பு. இப்போ 6ஆம் வீட்டில் உங்களுக்கு அந்த 6ஆம் வீட்டு ஆதிபத்திய ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை பண்ணாலும், புதன் தசையில் ஆதிபத்திய ரீதியாக பிரச்சனை பண்ணாலும் காரக ரீதியாக பெருசாக பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே சுபத்துவம். இப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசை என்னது? இப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அப்போ 4ஆம் வீட்டில் என்னது? 4ஆம் வீட்டில் படிப்பு சம்பந்தப்பட்ட அம்மா சம்பந்தப்பட்ட, அடுத்தது வண்டி, வாகனம், வீடு எல்லாமே. இந்த ஜாதகர் எப்போ பிறந்தாங்களோ, ராகு தசை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த வீட்டில் என்னென்ன இருக்குதோ அத்தனையுமே வந்துருச்சு. இந்த ஜாதகரோட வீட்டில் இந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்துருச்சு. என்னென்ன விஷயம்? வீடு, வாகனம், வண்டி, மொத்தத்தில் சுகஸ்தானம் நல்ல விதமாக வந்துச்சு. அதே போல் 9ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையே 4ஆம் வீட்டு வழியாக பண்ணும். அப்போ 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இந்த படிக்கிற காலத்தில் பெரிய மனுஷங்களோட ஆதரவு அப்படின்றப்ப இந்த ஜாதகர் நல்ல விதமாக படித்து எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு பேர், அப்போ நல்ல பேர் எடுத்தாவே, நல்லா படித்து நல்ல ஒரு பேர் எடுத்தாவே அந்த ஸ்கூலில் ஒரு நல்ல பேர். அப்போ பெரிய மனுஷங்களோட ஆதரவு, ஸ்கூல் மட்டும் இல்லை, ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல பேர். ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் நல்ல பேர். ஏன் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் நல்ல இது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே செவ்வாய் வளர்த்துருக்கிறாரு. எப்படி வளர்த்துருக்கிறாரு? லக்னாதிபதி செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கிறாரு, உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு. அப்போ செவ்வாவும் சுபத்துவம். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது சுறுசுறுப்பான கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, பேச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்பீடு. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், அவரும். அப்போ இந்த பேச்சு சுக்கிரன் அப்படின்னாலே பேச்சு இனிமையாக இருக்கும். இவரோட பேச்சு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பலன் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். அப்போ 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை என்ன பண்ணும்? 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியன்றது என்னது? வெளியே போய் படிக்கிறது. அப்போ இந்த ஜாதகர் ஃபஸ்ட்டு 9ஆம் வீட்டு வேலையை பண்ணிடுச்சு. லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டு வேலையை பண்ணிடுச்சு 4ஆம் வீட்டின் வழியாக. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரே இடத்துல இருந்து படித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் இங்கே 12ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்றப்ப இந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணுறப்ப வெளியே போய் படிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா புதன் அங்கே உட்காந்துருக்கிறாரு, குரு பார்க்குறாரு. ரெண்டாவது படிப்புக்கு உண்டான கிரகம் புதனையே பார்க்குறாரு. குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அந்த 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா படிப்புக்கு உண்டான ஸ்தானம். அந்த வீட்டிலேருந்து குரு பார்க்குறாரு. அப்படின்றப்ப உங்களுக்கு படிப்பு வெளியே போய் படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. யூஜி, பிஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஸ்கூல் லைஃப் வரைக்கும்
ஒரு இடத்துல இருந்து படித்து அதுக்கப்புறம் யூஜி பிஜி அப்படின்னு சொல்லி வெளியே போய் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அது வந்து 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியம். இப்போ வரைக்கும் வெளியே தான் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு எப்போ வேலை கிடைக்கும், அரசு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, வேலை அப்படின்னாவே உங்களுக்கு சனி தசையில் கிடைக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு உயர் பதவி வகிக்கக்கூடிய வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நடப்பு தசாபக்தி இது. அப்போ குரு தசைக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, இதுதான் பலன். இந்த ஏஜுக்கு உண்டான பலன் குரு தசையில் இது. வேலை அப்படின்றப்ப எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சனி தசை, சனி புக்தி, சுய புக்தி, இந்த புக்தியில் வந்து வேலை கிடைக்குமா, சனி தசை சனி புக்தியில் வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த தசையில் வேலைக்கு உண்டான முயற்சி இருக்கும். அப்படின்னா என்னது, இந்த வேலைக்கு உண்டான படிப்பு வந்து இருக்கும் இந்த புக்தியில். ஏன்னா உயர் பதவி அப்படின்னாவே அதுக்கு ஒரு நல்ல விதமாக படித்து நல்லா முயற்சி நல்லா பண்ணணும். கோச்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸ்லாம் போய் ஜாயின் பண்ணணும், நல்ல விதமாக வந்து படிக்கணும், அதுக்கு உண்டான சூழ்நிலை அமையணும். அப்போ பெரிய மனுஷங்களோட ஆதரவுலாம் பார்த்திங்கனாக்கா அதுக்கு உண்டான அந்த இது என்னது அந்த பேஸ் அந்த அடிப்படையான விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா பெரிய மனுஷங்களோட ஆதரவு, எங்கே போய் படிக்கணும், என்ன இது அந்த ரூட்டு, இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா பக்காவாக இந்த புக்தியிலேயே ராகு புக்தியில் குரு தசை ராகு புக்தியிலே பார்த்திங்கனாக்கா கரெக்டாக ஒரு வழி கிடைச்சிரும். அந்த வழி கிடைச்சிருச்சு இந்த ஜாதகருக்கு, எங்கே போய் படிக்கணும் என்ன ஏது அப்படின்னு ஒரு பக்காவான ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த சனி தசை சனி புக்தியில் நடக்கும். சனி தசை சனி புக்தியில் நடக்கும். சரி, எப்போ வேலை தான் கிடைக்கும், இப்போ முயற்சி இங்கே இருக்குது, அப்போ எப்போ வேலை கிடைக்கும்? அப்போ வேலைக்கு உண்டான அதிபதி யாருங்க? அப்போ வேலைக்கு உண்டான அதிபதி பாருங்கள் யார், 6ஆம் வீடு வேலை. அப்போ ஜீவனம் அப்படின்றது 10ஆம் அதிபதி. அப்போ 10ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. அப்போ அதை செயல்படுத்துறது யாரு, புதன். அப்போ சனி புக்தியில் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அப்போ குரு பார்வை அங்கே இருக்குது. அப்போ சனி தசையில் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க, ஜீவனம் பண்ணுவாங்க. அதை செயல்படுத்துறது யார், வேலையாக செயல்படுத்துவார் அவர் யார், வேலை புதன். அப்போ புதன் 6ஆம் அதிபதி இங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனால புதன் புக்தியில் இந்த ஜாதகர் கண்டிப்பாக உயரிய பதவியை கண்டிப்பாக இவர் வகிப்பார் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். வேறு என்னென்னலாம் சொல்லலாம். அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு ஃபஸ்ட்டு வந்து உச்சமாயிட்டார். வேலைக்கு அரசாங்க பதவி அப்படின்னாவே அரசாங்க வேலை அப்படின்னாலே சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். சிம்மாதிபதி வலுத்திருக்குது. இங்கே எப்படி வலுத்திருக்கு, சிம்மத்தை சுபகிரகங்கள் பார்க்குறாங்க, அடுத்த சிம்மாதிபதி சூரியனை வந்து சுபகிரகம் பார்க்குறாங்க, இயற்கை சிபர் குரு பார்க்குறாரு. அப்போ சிம்மாதிபதி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்களா. அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி அவர் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இங்கே இருக்கிறாரு. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அமைப்பு வந்துடுது. அப்போ சூரியன் இங்கே 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சூரியன்றது என்னது, தலைமை. அப்போ தலைமை பண்புக்கு உண்டான சூரியன் அதுதான் தலைமை பதவி வகிக்கக்கூடிய. அப்போ எந்த ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் அதில் வந்து தலைமை பதவி வகிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கும். அப்போ அதுக்கு உண்டான முயற்சி சனி தசை சனி புக்தியில். அப்போ சிம்மாதிபதி வலுத்து சிம்மத்தை வந்து சுக்கிரன் பார்க்க, 6ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியை வந்து குரு பார்க்க, அதே போல் ஜீவனஸ்தானத்தை வந்து குரு பார்க்க, லாபஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் சுபகிரகம் அங்கே இருந்து, அங்கே கூட சந்திரன் வர்க்கோத்தமமாகி அவரும் கூட இருக்கிறாரு.
அவர் என்னதான் இருள் சந்திரனாக இருந்தாலும் அங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே சுபகிரகம் கூட இருக்கிறாரு சுக்கிரன். அதனால் அங்கே தேவையான ஒளி வந்துருச்சு, ரொம்ப இருள் கிடையாது. அப்போ இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக அரசு வேலையில் ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் வந்து இருப்பார். அரசு வேலையில் உயர்ந்த பதவியில் வந்து இந்த ஜாதகர் இருப்பார். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஜாதகர் அரசு 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 அப்படின்னாவே அப்போ லோக்கலில் தானே இருக்கணும். அப்போ அரசு அப்படின்னாவே லோக்கலில் தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 8-12 சுபத்துவம். 8-12 சுபத்துவம் அப்படின்னாவே வெளி மாநிலத்தில் வேலை செய்யலாம். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு உயர் பதவியை இந்த ஜாதகர் அடைவாங்க. ஏன் வந்து நம்ம வந்து அரசுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சூரிய சிம்மம் சிம்மாதிபதி, அதுக்காக தான் அரசுன்னு சொல்கிறது. இதே மட்டும் சிம்மம் மட்டும் வலுத்து இல்லை சிம்மாதிபதி மட்டும் இது வலுத்து இருந்தாங்க அப்படின்னாக்கா அங்கே பர்சன்டேஜ் குறையும். இங்கே சிம்மமும் சுபத்துவம், சிம்மாதிபதியும் சூரியன் சுபத்துவம். அப்படி இருக்கிறப்ப அப்போ அரசு வேலையில் வந்து ஸ்ட்ராங்கான வேலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்கிய ஸ்தானத்தில் லக்னாதிபதி போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் அப்படின்னாக்கா அங்கே அதிகாரத்துக்கு உண்டான அமைப்பு, அப்போ அதிகாரத்துக்கு உண்டான பதவி. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லக்னாதிபதி அங்கே உட்காந்துருக்கிறாரு. யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? உச்சனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பாக்கியாதிபதி வீட்டில் லக்னாதிபதி உட்காந்துருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில். அப்போ சூரியன் ஒரு அரசு பதவி நல்ல விதமாக உயர்ந்த பதவி வகிக்கணும், அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரியன் நல்லா இருக்கணும். அடுத்தது சந்திரனும் நல்லா இருக்கணும். சந்திரன் வந்து இருள் சந்திரன் இருந்தாலும் கூட சுக்கன் இருக்கனால நல்லா இருக்குது. அடுத்தது குரு நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும். அடுத்தது சனி முக்கியமாக நல்லா இருக்கணும். இங்கே சனி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ஏன்னா வேலைக்காரர்கள் இல்லைங்களா? அப்போ சனி நல்லா இருக்கணும். அப்போ அதிகாரத்துக்கு உண்டானதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். தலைமை பண்புக்கு சூரியன் நல்லா இருக்கணும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பணம் சம்பாதிக்கணும், தனக்காரகன் பணம் சம்பாதிக்கணும். அப்போ எதன் மூலியமாக அவர் வந்து பணம் சம்பாதிப்பார்? படிப்புக்கு உண்டான இதில். அப்போ படிப்பு ஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறாரு. தனத்துக்கு உண்டான அதிபதி. படிப்பை வச்சு இவர் வந்து நல்ல விதமான ஒரு உயர்ந்த பதவியை வந்து அடைஞ்சு நல்ல விதமாக சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். ஓகே.